Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு வந்து மூன்ஃபி பாய் வீட்டு கல்யாண பிரியாணி அப்படிங்கிற ஒரு பிரியாணி மசாலா யூஸ் பண்ணி நம்ம வீட்லேயே அப்படியே ஒரு பாய் வீட்டுக்கு போனீங்கன்னா அவங்க எப்படி பிரியாணி செய்வாங்களோ அந்த மாதிரி ஒரு பிரியாணி நம்ம வீட்டிலே செய்ய போகிறோம். ஸோ அந்த மசாலா நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். இதுதான் அது, இந்த மூன்ஃபி அப்படிங்கிற ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் கரும்புக்கடையில் இருக்காங்க. மூன்ஃபி ஃபுட்ஸ் ப்ரைவேட் லிமிடெட். ஸோ இவங்களோட ப்ராடக்ட் தான் இது. இது பார்த்திங்கன்னா பாய் வீட்டு கல்யாண பிரியாணி மசாலா அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ இந்த மசாலா வந்து நம்ம வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடுறோம், மீட் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிடுறோம். இந்த மசாலா ஆட் பண்ணால் அப்படியே ஒரு முஸ்லீம்ஸ் கல்யாணத்தில் போய் பிரியாணி சாப்பிட்டு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த பிரியாணி வந்து இந்த மசாலா யூஸ் பண்ணி கீதா செய்வாங்க. இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நானே ரொம்ப இந்த ஃபோட்டோ பார்த்தோன்னே எனக்கு அப்படியே நாக்கெல்லாம் ஊறுது. ஸோ இந்த பிரியாணி மசாலா பார்த்தீங்கன்னா நீங்கள் சீரக சம்பா அரிசி யூஸ் பண்ணியும் பிரியாணி செய்யலாம், பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணியும் நீங்கள் பிரியாணி செய்யலாம். இப்போ எங்கள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா சீரக சம்பா அரிசி ரொம்ப பிரியம், ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். அதை யூஸ் பண்ணி தான் பிரியாணி செய்ய போகிறோம். சார் நானும் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் பிரியாணி எப்படி வரும் அப்படின்னு. ஜாயின் பண்ணுங்கள், ஒரு அட்டகாசமான ஒரு பாய் வீட்டு கல்யாண பிரியாணி வீட்டிலே செய்யலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மூன்ஃபி பாய் வீட்டு கல்யாண பிரியாணி மசாலா அதை யூஸ் பண்ணி சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். 1/2 கிலோ சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். சரி வாங்க ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். சீரக சம்பா அரிசி 1/2 கிலோ அரிசி நல்லா 15 நிமிஷம் ஊற வச்சு நல்லா தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் ஒரு 100 கிராம் நல்லா தின்னாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகா, 100 கிராம் தக்காளி, 100 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 4 சின்ன வெங்காயம் நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன். 1/2 கிலோ சிக்கன் நல்லா மஞ்சள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். புதினா, கொத்தமல்லி, பாதி லெமன், தேவையான அளவு உப்பு, 50 கிராம் தயிர், 75 கிராம்ஸ் குக்கிங் ஆயில், அது கூட நெய் வந்து ஒரு 50 கிராம். அவங்க 1 கிலோவுக்கு 1.5 லிட்டர்ஸ் தண்ணி சொல்லியிருக்காங்க. நான் வந்து 1/2 கிலோவுக்கு 750 ml தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 10 steps to cook 1 kg பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு 10 ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து 1 கிலோவுக்கு 5 டீஸ்பூன் அதாவது 50 கிராம் பிரியாணி மசாலா எடுக்க சொல்லியிருக்காங்க. நான் வந்து இன்றைக்கி 1/2 கிலோ எடுக்கிறனால 1/2 கிலோ அரிசி எடுக்கிறனால 2.5 டீஸ்பூன் மூன்ஃபி பிரியாணி மசாலா யூஸ் பண்ணி செய்ய போகிறேன். சரி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் எடுத்து வச்சுருக்கிற எண்ணெய், நெய் ரெண்டையும் உள்ளே சேர்த்திக்கிறேன். மெல்ட் ஆகட்டும், அப்புறம் வெங்காயம் சேர்த்திக்கலாம். இப்போ வெங்காயத்தை உள்ளே சேர்த்திக்கிறேன். வெங்காயம் நல்லா சுருளை வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கிறேன். இந்த சின்ன வெங்காயத்தையும் உள்ளே சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. அடுத்தது தக்காளி சேர்த்திக்கலாம். தக்காளி கூடயே பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் உள்ளே சேர்த்திக்கிறேன். நல்லா வதக்கிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து. ஸோ இப்போது இந்த மூன்ஃபி பிரியாணி மசாலா நம்ம அன்பேக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குண்ணா. ஸோ இது வந்து ட்ரை மசாலா, ட்ரையாக இருக்கும் அந்த மசாலா. கட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதுலேருந்து இப்போ இன்றைக்கி நம்ம சமையலுக்கு 2.5 ஸ்பூன் எடுக்க போகிறாங்க. இந்த பேக்கெட் ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாசனை, நான் ஒரு பிரியாணி மசாலா வாசனை. 2.5 ஸ்பூன் மூன்ஃபி மசாலா எடுத்து வச்சுருக்கேன் பிரியாணியில் ஆட் பண்ணுறதுக்காக. தக்காளி ஓரளவுக்கு மேஷ் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம மூன்ஃபி பிரியாணி மசாலா அதை வந்து உள்ளே சேர்த்திக்கலாம். 2.5 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். அதாவது 1 கிலோவுக்கு 5 ஸ்பூன் போட சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து இன்றைக்கி 1/2 கிலோ அரிசி போட்டு 1/2 கிலோ சிக்கன் போட்டு செய்கிறனால 2.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன் பிரியாணி மசாலா. நல்ல பட்டை கிராம்பு வாசனை நல்ல தூக்கலாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தயிர் ஆட் பண்ணணும். மசாலா போட்டோன்னே நல்லா சிம்மில் வச்சு ஒரு நிமிஷம் வதக்கிட்டு இப்போ நம்ம தயிர் சேர்த்திக்கலாம். பாதி லெமன் உள்ளே புழிஞ்சு விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இந்த 750 ml தண்ணியை உள்ளே சேர்த்திக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு நம்ம தான் ஆட் பண்ணணும், மசாலாவில் உப்பு இல்லை. இப்போ நம்ம உள்ள இந்த சிக்கனையும் ஆட் பண்ணிடலாம். சிக்கன் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும், அப்புறம் நம்ம அரிசி சேர்த்திக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. சிக்கனை திறந்து பார்க்கலாம். நல்ல கலர் வந்திருக்கு. நல்ல பாய் வீட்டு பிரியாணி கலர்லேயே இருக்குது மசாலா. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இன்னொரு 5 நிமிஷம் கூட வேகட்டும் சிக்கன், அதுக்கப்புறம் அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, திறந்து பார்க்கலாம். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம அரிசியை சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம வடித்து வச்சுருக்கிற அரிசியை உள்ளே சேர்த்திக்கலாம்.
நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா திருப்பி நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் சின்ன சின்ன பீசஸாக வாங்கியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி 10 நிமிஷம் நீங்கள் வேக வைக்க வேண்டியதில்லை, அப்படியே அரிசியோடய வெந்துடும். இன்றைக்கி வந்து நம்ம லெக்கு வாங்கியிருக்கிறனால ஒரு 10 நிமிஷம் விட்டோன்னா நல்லா வெந்து வந்துடும். அதுக்காக தான் நான் ஒரு 10 நிமிஷம் சிக்கனை வேக வச்சுட்டேன். சரி, இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு விசில் வரட்டும், அப்புறம் சிம் பண்ணி ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சிடலாம். அப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு திறந்து பார்க்கலாம். ஒரு விசில் விட்டு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு அப்புறம் ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ வந்து சத்தம் அடங்கிருச்சு, திறந்து பார்க்கலாம். நல்லா வந்திருக்கு. இங்கே வாங்க, எப்படி வந்திருக்கு பாருங்கள். பிரியாணி காமி. வாவ், அருமையான சிக்கன் பிரியாணி ரெடி இல்லை? நல்ல ஒரு நல்ல வாசம், நல்ல ஒரு பாய் வீட்டு பிரியாணி வாசனை. பாய் பிரியாணி வாசம் தான் அடிக்குது. கரெக்ட். சரி, ரொம்ப கிளற வேண்டாம், நம்ம இலையில பரிமாறும்போது அப்படியே கிளறிக்கலாம். நல்லா வெந்துருச்சு மீட் இல்லை? ஆமாம், மீட்டும் நல்லா வெந்துருச்சு. கீதா வீட்டில் செய்கிற சிக்கன் பிரியாணி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்ன ரீசன் அப்படின்னா, அப்படி இந்த சிக்கன் மீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே அப்படியே சின்ன சின்ன பீஸாக பிரேக் ஆகி நிற்கும் பாருங்கள். இங்கே நிற்கிது, இங்கே நிற்கிது, கவுண்டமணி ஸ்டைலில் சொல்ல போடா, இங்கே நிற்கிது அப்படின்னு. ஸோ ரொம்ப பார்க்குறதுக்கே அப்படி வாயில் ஜலம் வர்ற மாதிரி சிக்கன் பிரியாணி நம்ம முன்னாடி ரெடியாக இருக்குது. உண்மையிலேயே அவங்க சொன்னது உண்மை தான். பாய் வீட்டு கல்யாண பிரியாணிங்கிறது கரெக்டு தாங்க. ஒரு கல்யாணத்தில், ஒரு முஸ்லீம்ஸ் கல்யாணத்தில் உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு நல்ல வாசம். சூப்பரான பாய் பிரியாணி ரெடி, சாப்பிட்றதுக்கு நம்மளும் ரெடி. ஸோ கைஸ், சிக்கன் பிரியாணி இருக்குது நம்ம முன்னாடி. இன்றைக்கி நாங்கள் சிக்கன் பிரியாணி செஞ்சோம் அந்த மசாலா யூஸ் பண்ணி. நீங்கள் மட்டன் பிரியாணி செய்யலாம். மட்டன் பிரியாணி செய்யணுன்னா நீங்கள் மட்டன் மீட்டை வந்து ஒரு 4 விசில் விடணும். 4 விசில் விட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வழக்கம் போல் பிரியாணி செய்யலாம். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கிளியராக அந்த டப்பாலேயே கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து முட்டை நாங்கள் தனியாக செஞ்சதுங்க, மசாலா பொடியில் வரல, கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஸோ இது வந்து ஒரு ட்ரை மசாலா 200 கிராம் இருக்குது. இதில் வந்து 4 கிலோ பிரியாணி நீங்கள் செய்யலாம். ஸோ இப்போ இந்த பிரியாணி வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தல எப்படி இருக்குது அப்படின்னு. ரிஷி, உனக்கு முதல்ல பங்கு பிரிச்சிட்றேன். அந்த லெக் ஒன்று எடுத்துக்கோ, அவ்வளோதான், ஒரு லெக் தான் உனக்கு. சரி, இப்போ இந்த மூன்ஃபி பிரியாணி மசாலாவில் செஞ்ச பாய் வீட்டு பிரியாணி நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். கலர் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, வாசனையும் அமர்க்கலமாக இருக்குது. ஸோ நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு பிரியாணி தான் உண்மையிலே. நல்லா சாப்பிட்றப்போ, இந்த ஃபஸ்ட்டு வாய் சாப்பிட்றப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணியில் அந்த முதல் வாயை உணர்த்திடும் உங்களுக்கு இந்த டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னா. ஸ்பைஸ் லெவல் கரெக்டாக இருக்குது. இந்த பொடியில் சால்ட் வந்து நம்ம தனியாக ஆட் பண்ணணும். ஸோ காரம் வந்து அதில் அந்த டப்பாலே பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாம். அந்த வாசனை நல்லா தெரியுது. அந்த நட்மெக், அந்த ஸ்டார் அனீஸ் இதெல்லாம் போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குது. எப்படி இருக்குது? அந்த மசாலாலாம் ரொம்ப லைட்டாக தான் இருக்குது, ஹெவியால் இல்லை, லைட்டாக தான் இருக்குது. மீட் பார்த்தீங்கன்னா பிரியாணி நல்லா வெந்துருச்சு. ஆக்சுவலாக ஒரு பெரிய லெக் பீஸு, அப்படியே பீசஸ் எல்லாம் தனித்தனியாக வெந்துருச்சு அப்படி. ஆஹா, செம்மையாக வந்துருச்சுல்ல. பட் எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்குது மீட் சாப்பிட்றதுக்கு. ரிஷி, எப்படி இருக்குது மசாலா? இந்த வாசனையில் எப்படி இருக்குது மசாலா? அந்த குக்கர்லேருந்து எடுக்க போதே பயங்கரமான வாசனை. நீ வந்து இந்த முஸ்லீம்ஸ் பிரியாணியில் சாப்பிட்ருக்கியா வெளியில் வந்து? சில வாட்டி சில 2-3 தடவை சாப்பிட்ருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்கா? நல்ல ஒரு, அதாவது அந்த போட்டிருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்காங்கிறது சாப்பிட்றப்பே தெரியுது. மெயினாக அவங்க வந்து அஜினோமோட்டோ, இந்த ப்ரிசர்வேட்டிவ் அதெல்லாம் எதுவுமே சேர்த்துறதில்ல. அந்த போர்ட்லேயே மென்ஷன், அந்த பாக்ஸ்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா பிரியாணி சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கும். ஆனால் அது எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, இந்த பொடிக்கெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் திணறுவீங்க. இந்த மாதிரி ஒரு மசாலா பொடி கிடச்சிது அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. பிரியாணி மசாலா உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு தக்காளி, வெங்காயம், மீட் மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த பாக்ஸ்லேயே போட்டிருக்கிற அளவு கரெக்டாக அந்த மசாலா போட்டிங்கன்னா தரமான பிரியாணி, இந்த மாதிரி பிரியாணி ரெடி ஆகிடுது உங்களுக்கு. ஸோ ரிஷி, ஒரு எக் வச்சு அடி
ஒரு பெரிய கவனமாக உள்ளதல்லுவோம். சரி, அடுத்தது வெங்காய பச்சடி கொஞ்சம் டேஸ்ட் பார்க்கலாம். வெங்காய பச்சடி நல்ல கெட்டி கட்டி தயிரோட. ரிஷி வந்து லைட்டாக அந்த வெங்காய பச்சடி மேலே கொஞ்சம் அந்த மிளகாத்தூள் தூவி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அதனால் இவன் தான் தூவிக்குவோம் எடுத்து. நாங்களும் அதே மாதிரி சாப்பிட்டு பழகிட்டோம் கூடவே சேர்ந்து. தயிர் பச்சடியோட சாப்பிடும்போது அந்த பிரியாணியோட உண்மையான டேஸ்ட்டே கிடைக்குது. மொத்தம் அட்டகாசமான பிரியாணி, ரொம்ப ரொம்ப பிடிச்சது எங்களுக்கு. ரைஸு எல்லாமே நல்லா கரெக்டாக வந்திருக்கு, மீட்டும் கரெக்டாக வந்திருக்கு. இந்த பிரியாணி மசாலாவோட வாசனை வந்து நல்ல ஒரு பிரியாணி ஃப்ளேவர் கொடுக்குது. இந்த பிரியாணி அந்த மூன்ஃபி பாய் வீட்டு பிரியாணி மசாலா இருக்கு இல்லையா, 200 கிராம் பாக்கெட்டோட விலை வந்து 165 ரூபா. நீங்கள் வாங்குறதுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று வந்து அந்த www.moonfy.com அந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் போனீங்கன்னா ஆர்டர் பண்ணிக்கலாம். வெப்சைட் மூலமாக ஆர்டர் பண்ணிங்கன்னா 165 ரூபா. இப்போ ஒரு டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு அட்ரஸ் இருக்கும், அவங்களோட கரும்புக்கடையில் ஃபேக்ட்ரி அட்ரஸ் இருக்கும். அந்த அட்ரஸ்க்கு நேரடியாக நீங்கள் போய் வாங்கினீங்கன்னா 120 ரூபா இந்த 200 கிராம் பாக்கெட்டு. ஸோ நீங்கள் உங்கள் வசதிப்படி நீங்கள் வாங்கிக்கலாம். எங்கே வெளியூரில் இருந்தீங்க அப்படின்னா வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. கரும்பு கடை வந்து நான் நேர்லேயே போவேன், அங்கே போய் வாங்கிக்குவேன் அப்படின்னா 120 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ வாங்கிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. ஸோ இந்த 200 கிராம் பேக்கெட் ஒரு தடவை நீங்கள் வாங்கினீங்கன்னா 4 கிலோ பிரியாணி நீங்கள் சமைச்சு சாப்பிட்லாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மீட்டெல்லாம் ப்ரொபோர்ஷனாக நீங்கள் சேர்த்திக்கலாம். ஸோ நல்ல பசியில் இருக்கும் இந்த பிரியாணி. நாங்கள் இப்போ ரோஹன் சேர்ந்து சாப்பிட போகிறோம் எங்களோட. இந்த வீடியோ உங்களுக்கு டெஃபினட்டாக பிடிச்சிருக்கும். இந்த மசாலா பாக்கெட் வாங்கி பிரியாணி மசாலா மூன்ஃபி பாய் வீட்டு பிரியாணி மசாலா வாங்கி எப்படி இருந்தது அப்படிங்கிறத எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ரிஷி சைனா பண்ணிடலாமா? நீ சாப்பிட்றதுலே குறியா இருக்கோ முடிச்ச கூட்டம். ஆடா பாதி. ஓகே, இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கலாம். இதே மாதிரி ஏதாவது ஒரு ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டை வந்து இதே மாதிரி நான் யூஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் வித் ரிஷி, ரோஹன் அண்ட் கீதா, மனோஜ்குமார். பை.